பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டது நீங்களே நானும் இப்ப பேச்சுவார்த்தைக்கு அம்மா அம்மா அப்பான்னு கூப்பிடணும். பேச்சுவார்த்தை கூப்பிடணும்னு சொன்னா அவ பேசி முடிவெடுக்க கூப்பிடணும். எந்த பிரச்சனை கூட அப்பாவுக்கு தெரியும். உங்களுடைய அம்மா அப்பா முடிய கிடைச்சு அவையால் என்னன்னு சொன்னா தங்களுக்கு இருப்ப அதே நேரவே சொல்லி போட்டீங்க பிரச்சனை இல்லையாமா எங்களுக்கும் நீங்கள் இந்த மகனை செய்யறதால எந்த ஆட்சேபனையும் இல்லை எனக்கு சொல்லிட்டா. ஆனா நீங்கள் எனக்கு ஒரு நாளும் என்னப்பா சொன்னீங்க, அம்மா சம்மதிக்க மாட்டா அப்பா சம்மதிக்க மாட்டேன். ஓ அதுதானப்ப நான் சொல்றேன். உங்களுக்கு ஒன்று சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஒரு கப்புல விடுவான் சரியோ, ஒரு கப்புல விட்டான எவ்வளவோ பிரச்சனை வருது. எத்தனையோ குடும்பத்துக்கு அடிபடி வருது. கல்யாணம் கட்டின அப்புறம் கூட மனுஷன் எத்திரத்தி விட்டு போட்டு கூட அப்புறம் சேர்ந்து வாழ்றாங்க. இவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதுதான் வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்றான்னு சொன்னா அவன் திரும்ப தப்பு பண்ண எப்படியோ அந்த தப்புல இருந்து அவன் எழுந்து திரும்பி நடக்கத்தான் பார்ப்பான். ஒரு நம்ம பேர் ஒரு வாட்டி நம்ம பேர் கெட்டு போயிட்டோம்னா திரும்ப நம்ம அந்த கெட்ட பேர் எடுக்க நினைக்க கூடாது இல்லையோ. கதைக்கிறோம் பிறகு வாரம். அப்ப நானும் இப்ப என்னன்னு சொன்னா நீங்களும் நானும் வாழ போறது, நீங்களும் நானும் பிரச்சனைப்பட்டிருக்கிறோம். நாம 2 பேரும் தான் இதுக்கு பேசி முடிவெடுக்கணும். நாம 2 பேரும் சமாதானம் ஆகணும். நாம 2 பேர் நமக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைக்கு என்ன ஈகோத்தன் அந்த சந்தேகம் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நாம விட்டு கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி மெசேஜ் எடுத்து அவ்வளவு சஞ்சலத்தையும் தீர்த்து போகணும். எனக்கு மனசுல எனக்கு உங்கள நம்பிக்கை இருக்கு. நான் இப்பயும் உங்களை நம்புறேன். நான் உங்களை நம்பாம இல்லை. இதே மாதிரி நீங்க என்ன செய்றீங்கன்னு நான் கேக்குறேன். இப்ப அதாவது ஒரு பிரச்சனையும் தேவையே வேணாம், எந்த பிரச்சனையும் தேவை வேணாம். நீங்களும் நானும் வாழணும். உங்க குடும்பத்திலயும் பிரச்சனை இல்லை, எந்த குடும்பத்திலயும் பிரச்சனை இல்லை. உங்க குடும்பம் உங்களுக்கு சார்பாத்தான் நிற்கும். உங்க குடும்பத்திலேயே நீங்க நல்ல பிள்ளையா நல்ல இதா நல்ல ஒரு இதா நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்ற முடிவு எடுக்கணும் நாம சரியோ. என்ன பொருளை வாரணும்ப்பா. நீங்க சொல்றத கேளுங்க. முதல் நீங்க எனக்கு சொன்னீங்க எழுத்து எழுதலாம் கல்யாணம் செய்யலாம் இப்ப இல்லைன்னு சொன்னீங்க. ஓகே யோசிங்க. நான் உங்களுக்கு யோசிக்க டைம் தான். நிறைய யோசிங்க. நாங்க அது நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இப்ப வடிவாத்தான் நினைச்சேன். நான் ஏன் நமக்கு பிரச்சனை வந்தது எல்லாம் இந்த பிடிவாத தன்மை புத்தறிவுக்கு விட்டு கொடுக்காம நீங்க நான் அந்த அடிவாட்டு தன்மை தான் இன்றைக்கு இவ்வளவு காரணம். ஒரு படி மேல போச்சுன்னா இன்னொரு திராசு கீழே இறங்கித்தான் ஆகும். 2 சமம் நின்றா வேலை இல்லை. இப்பயுமே ஒரு படி மேல நிக்க மாட்டேன். இன்னொரு படி விட்டு கொடுக்கத்தான் வேணும். அந்த விட்டு கொடுக்குறபடி எனக்கு பிரச்சனை இல்லை. அதாவது நான் நீங்க சொல்றத கேட்பேன். உங்க கவுருக்கு நான் கட்டுப்படுறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் நடக்க போறது இல்லை. நீங்க என்னப்பா திரும்ப திரும்ப பிரச்சனை இதுதான் பிரச்சனை. ஒரு பிரச்சனையோ திரும்ப திரும்ப கதைக்கிறதால அந்த பிரச்சனை நாம இனி விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு மனசார ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை வாழணும். அதுதான் வாழ்க்கை. முடிஞ்சதுன்னு என்னப்பா சொல்றீங்க? வாழ்க்கையப்பா நான் சொல்றேன்ல அந்த முடிஞ்ச நான் தான் சொல்றேன். சரி இப்ப சொல்லுங்க. இப்ப நாம சேர்ந்து வாழ்றோம் அதெல்லாம் முடிஞ்ச நடக்காது என்ன இது? நான்
அப்படி என்னன்னு நீங்க முடிவு எடுப்பீங்க? அது நான் எந்த உங்களுக்கு அப்ப எந்த நிலைமை? நான் ஒண்ணு செய்யல, அந்த அளவு நான் ஒண்ணு செய்யல. இங்க வாங்க, எந்த நிலை சொல்லி நீங்க முடிவு நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் வந்து என்னோட வாழணும் நான் ஆசைப்படுறேன். நீங்கள் செய்ய மாட்டேன். என்ன இப்படி செய்யணும்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட காய்ச்சதான் உங்களுக்கு பிள்ளையா? அது ஒரு பெரிய பிள்ளையா உங்களுக்கு? அதான் தேவையில்லை. நான் நிறைய சொல்லிப்பேன். நிறைய இது சொல்லிப்பட்டேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ப உங்களுக்கு தப்பு தப்பா இவ்வளவு சொல்லியிருப்பாங்க. நிறைய இது கேள்விப்பட்டேன். தேவையில்லை, ஒரு நிலைமை தேவையில்லை, அவ்வளவுதான். எனக்கு வந்து பிரச்சனை, இன்னொருக்கும் எனக்கு நடந்த பிரச்சனை முடிஞ்ச தெரியக்கூடாது அப்படின்னு தான் என்னோட இது. அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இன்னொரு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அவ்வளவு தேவையில்லாம என்னடா தெரிஞ்சு உங்களோட அம்மா அப்பாவுக்கு தான் தெரிஞ்சது. இருக்கு அம்மா அப்பா அவரெண்டு பாவம் அதில் வேட்டையாரு சும்மா நாளைக்கு இல்ல. உங்க அம்மா அப்பாவுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொன்னேன். வேற உங்க வீட்டு வேற யாரு கடிச்சு சொன்னேன்? சொல்றேன்ல, முடிஞ்சிருச்சுல, கேட்டால வெறும் தெரிஞ்சு விட்டுரு, அவ்வளவுதான். பிறகு நீங்க தீர்ந்தது நீங்க என்ன என்ன நம்பிக்கையில சொன்ன யாருக்கு சொன்னா பிரச்சனை முடிஞ்சதுதான் சொல்லிட்டா முடிஞ்சு வச்சு என்ன நம்பிக்கை பிரச்சனை முடிஞ்சதுன்றதுக்காண்டி உங்க அம்மா அப்பாவுக்கு நான் பிரச்சனையே சொல்லல. உங்க அம்மா அப்பா கேட்கிற கேள்விக்கு வந்து நாளைக்கு நான் தலை குனிஞ்சு நிக்க கூடாது. ஓகே, தலை நிமித்தி வச்சு இப்ப போனவை இப்ப போன நீங்க கதைக்கிறீங்க உங்க அம்மா அப்பா வருத்தம்னு சொல்லி. இல்ல கேளுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு உங்களுடைய உங்களோட அம்மா அப்பாவை கேட்டு நான் உங்களை காதலிக்கல. புண்டை போன் பண்றாரு தர புண்டை எளிய நாயே கல்ல புண்டை தோற எளிய பேச நீங்க இவ்வளவு பேச்சு வளமையாவே பேசுற. நீங்க இவ்வளவு பேச்சு எங்கிட்ட நான் உங்க மேல பாசம் வச்சு தானே இருக்கிறேன். சொல்லுங்க. உங்களுக்கு யார் சொன்னது? உங்களையும் என்னையும் பிரிக்கணும் எந்த சக்தி உங்களுக்கு பின்னால நிக்குது? ஒரு புண்டை எந்த சத்தியோ சத்தியோ ஓல்ச புண்டை சத்தியம் நான் சொல்றேன் தர புண்டை ஓகேனா இப்ப மட்டும் கேட்க முடியுங்க இந்த புண்டை 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 உங்களுக்கு காதலிக்க ருசியா இருக்கும், அனுபவிக்க ருசியா இருக்கும், எல்லாம் ருசியா இருக்கும். இப்ப உங்களுக்கு நான் ருசி இல்ல. இப்ப எங்க போன ருசி ஒரு 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 பொம்பளை இன்னொருத்தரோட வாழ்ந்தா யாரோட வாழ முடியும்? அதை யோசிச்சுட்டாருங்க. ஒருத்தனோட குடும்பம் நடத்திட்டு ஒருத்தனோட போயிட்டு வாழ்க்கை என்ன? நீங்க பொம்பளை அப்புறம் இருந்தது நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு நீங்க நல்ல அப்புறாப்பிங்க. நீங்க ஒரு புறாப்பி. இவ்வளவு கோபம் வேணும் உங்களுக்கு? ஒரு அன்பு இல்லைன்னு உங்களுக்கு? எவ்வளவு நம்பிக்கை இருந்த உண்மையான அன்பு உண்மையான நம்பிக்கை வச்சிருந்தால் எந்த பெரிய குற்றம் செய்தாலும் மன்னிப்பாங்க. வெறியின நீங்க இப்ப எனக்கு இதை சொல்லுங்க. எனக்கு நான் உங்களோட வாழணும், அவ்வளவு தான். அதான் சொல்றேன், நான் என்ன செய்ய முடியுமோ என்ன செய்வாங்க அதான் நீ சொல்லலாம் இருக்கிறேன். இது வந்து செய்யறோட நீ செய், நடக்கும். உங்களை கொண்டு உங்களை குட்டு உங்களை கொலை பண்றதோ அப்படியோ அந்த அதுகள் எனக்கு தெரியாது. அந்த விஷயங்கள் அப்படி நீங்க செய்ததுக்கான இப்படி கதைக்கு தான் நீங்க வாரீங்களுக்கு. உங்களை நான் பழி வாங்கி அப்படி இருக்க போறேன். இந்த காதலிச்ச பழி வாங்குற உடம்பு எனக்கு கிடையாது. நடிப்பான தெரியாது, இந்த அளவுக்கு நடிப்பான தெரியாது. உங்களுக்கு அதுதானே, உங்களுக்கு நடிக்கிறவளை வேற நடிப்பு நடிப்பண்ண தெரியாது. நல்ல நிஜமா அன்பு வச்சு கதைக்கிறவளையே தான் உங்களுக்கு நடிப்பண்ண தெரியும்.
இந்த வாழ்க்கையை கேள்விக்குறியாகிட்டு நினைக்கிறீங்களா என்ன? உங்க அம்மா அப்பா நல்லதுலப்பா சத்தியமா. நீங்கள் அதுகளைத்தான் எனக்கு தப்பா சொல்லி வச்சிருந்தீங்க. அம்மா நான் அம்மா வந்து அம்மா பேசுவோம், அம்மா அப்பா 2 பேர், அம்மா விட மாட்டான்ட்டு இன்னைக்கு அதுகளை வச்சுதான் அது விட ஒண்ணும் தெரியுது. உங்களுக்கு சொல்லணும்னா நீங்க இப்ப வாழ்க்கைக்கு முடிவை சொல்லுங்க. எனக்கு நான் முடிவெடுத்தா போல நீங்க உங்க முடிவெல்லாம் நான் எதை தனிச்சு என்ன முடிவெடுத்துட முடியுமா? கேளுங்க, நீங்க தான் உங்க மனசுல அப்படி ஒரு இலட்சியம் வச்சு கொண்டுக்கிறீங்க. நான் ஒரு நாளும் உங்களுக்கு நான் இப்ப கூட நான் நடிக்கல சத்தியமா. நான் அண்டை நான் போன் பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்ணி இது பண்ணி நான் சொல்லி உடனே நான் அடிச்சு அவங்களுக்கு கேட்டேன். நான் எதுக்கு நீங்க பண்ணினீங்க போனண்டு, என்ன காரணம், என்ன விஷயம் விசாரிக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஆபத்து வரை நான் விடுவேன் நோட்டான். நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு ஆபத்து நான் நேர நின்று என் மூலமா வந்துச்சேன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன் வந்து வந்தாப்புறம் வந்து போறீங்க நீங்க? பிரச்சனையே நான் வேற விட போறேன் உங்களுக்கு. உங்களை கொண்ட 7 கிலோ ஓடிட்டு நான் நிம்மதியா வழியில இருப்பேன். ஒரு ஒரு வாழ்க்கையில போல பிரச்சனை வந்தாலும் புரிந்துணர்வு ஒருத்தருக்கு. நானும் போய் உங்களை புரிஞ்சுதான் நடக்கிறேன். எனக்கு தெரியும் உங்களோட குணம். நீங்கதான் என்ன புரிஞ்சுக்கல. நான் என்ன எவ்வளவு பாசம் உங்களுக்கு அடி. இந்த மனசு எப்படி வேதனைப்பட்டேன் தெரியுமா உங்களுக்கு? இப்ப வேலை எடுக்கிறதுக்கு நீங்க என்ன ஒரு உதவி சொல்லுங்க. நாங்க வாழ போறோம், நமக்கு பேசி முடிவெடுக்கணும். நானும் நீங்களும் பிரச்சனைப்பட்ட விஷயம் இது. என்ன கடைசியா வர்றது என்ன? நான் இந்த வந்துட்டேன், நான் கூட வாழ முன்னாடியே முடிவெடுத்து வந்துட்டேன். நான் கூட வந்து வாழ போறேன், அவ்வளவுதான். இதுக்கு முடிவே நீங்க சொல்லுங்க. யோசிப்ப மண்டில எழுத்து நீங்களுக்கு எழுதுறீங்களா மாட்டீங்களா? என்ன நீங்க சொல்லுங்க, ஒரு எழுத்துப்ப நீங்க எழுதுறீங்களா எழுத மாட்டீங்களா? கேள்வி கேட்டா சொல்லத்தானே வேணும். நல்லா இருக்காது. பொருங்க வர எழுத்து வந்து நீங்க எனக்கு சொன்ன மாதிரியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் 2 அந்த காரணம் வச்சுட்டீங்க. எழுத்து தாலியை தனியா கட்டுறதும் அது என்ன அதுதான் எழுத்துனா தாலி கட்டினாச்சவன் தானே இல்லைன்னா அதையும் வச்சுக்கோங்க. அப்ப இந்த 2 எப்ப நடக்கும் நமக்கு? என்ன புரிந்துணர்வு வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இது வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், நேர பேசுவோம். ஓகே, ஒரு பிரச்சனையும் தேவையில்ல. நேர வந்து நேர பேசுவோம். பேசுறதால எல்லாத்துக்கும் மனம் விட்டு பேச அவ்வளவு இந்த போனவள்ள பேசி முடிவுகள் எடுக்கலாத நேர பேசி இப்படித்தான் இருக்கணும். இதுதான் பிரச்சனை, என்னதான் பிரச்சனை, நீ என்ன செய்தா எனக்கு பிடிக்கல, நேர கதைங்க என்னோட மனசு. இதுக்குதான் நான் இந்தியா வேற வலிக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்தியா வேற இல்லைன்னா நீங்களும் இந்தியாவுக்கு போங்க, நீங்களும் இந்தியா இருக்க வேண்டாம். என்ன நடக்குது? எனக்கு என்ன, நான் உங்களோட
ம் வந்துடுறேன்.